செய்தியை பார்த்து வருகிறோம். சாலையில் பாலப்பணிக்காக தூண்டிய பள்ளத்தில் விழுந்து இருவர் உயிரிழந்த நிலையில் இதுவரை ஒப்பந்ததாரர் மீது வழக்கு ஏதும் பதியப்படவில்லை என குற்றஞ்சாட்டப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் பாலாஜி பாஸ்கர் இணைந்திருக்கிறார். பாலாஜி பாஸ்கர், முழு விவரங்களை பதிவு செய்யலாம். லாவண்யா, அதாவது திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அடுத்து இருக்கக்கூடிய குள்ளாய்பாளையம் பகுதியில் சாலை விரிவாக்க பணிகளானது நடைபெற்று வருகிறது. சுமார் 22 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கடந்த 6 மாதங்களாக தொடர்ந்து இந்த சாலை விரிவாக்க பணிகள் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் ஆங்காங்கே இந்த சாலை விரிவாக்க பணிக்காக பள்ளங்கள் தோண்டப்பட்டிருக்கிறது. ஆனால் இவற்றில் எதிலும் முறையான பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்றாமல் அந்த ஒப்பந்ததாரர் அலட்சியம் காட்டியதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று முன்தினம் அதாவது திருநள்ளாறு கோவிலுக்கு சென்றுவிட்டு அங்கிருந்து பேருந்து மூலமாக தாராபுரம் வந்த குடும்பத்தினர் மீண்டும் தங்களது இருசக்கர வாகனத்தின் மூலமாக வீட்டிற்கு செல்வதற்காக சென்று கொண்டிருந்தனர். நள்ளிரவு 12 மணிக்கு மேல் இவர்கள் சென்று கொண்டிருந்த பொழுது இருட்டின் காரணமாக இந்த பள்ளத்தில் எந்த விதமான தடுப்புகளும் அமைக்கப்படாத நிலையில் உள்ளே விழுந்து கணவன் மனைவி 2 பேர் உயிரிழந்தனர். அதாவது நடராஜ் மற்றும் அவரது மனைவி ஆனந்தி என இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் அவர்களது 12 வயது மகளான தீக்ஷிதா படுகாயங்களுடன் சுமார் 6 மணி நேரம் அந்த பள்ளத்திலேயே கிடந்தார். மேலும் தாய் தந்தையர் உடலுடன் அவர் கதறி அழுததாகவும் கூறப்படக்கூடிய சூழ்நிலையில் அதிகாலை 6 மணி அளவிலேயே அவர்கள் 3 பேரும் அந்த பள்ளத்தில் இருப்பதை கண்டு அந்த பகுதி பொதுமக்கள் கொடுத்த தகவலின் பேரில் உடல்களானது மீட்கப்பட்டு தீக்ஷிதா தாராபுரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அங்கு அவரது கால் எலும்பு முறிவடைந்ததாக கூறப்பட்டதை தொடர்ந்து தற்பொழுது கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அவர் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் உயிரிழந்தவர்களுக்கு தலா 3 லட்சம் ரூபாயும் காயமடைந்த சிறுமிக்கு 1 லட்சம் ரூபாய் என 7 லட்சம் ரூபாய் நிவாரண உதவியை அறிவித்திருக்கிறார். இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக சாதாரண விபத்து வழக்கு மட்டுமே பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் ஒப்பந்ததாரர் மற்றும் இதனை உரிய முறையில் கவனிக்காத அரசு ஊழியர்கள் என அனைவர் மீதும் வழக்கு பதிய வேண்டும் என அவரது உறவினர்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றனர். தாராபுரம் காவல்துறையினர் இதுவரையிலும் இந்த வழக்கு தொடர்பான முழுமையான விவரங்களையும் வெளியிடாமல் இதுவரையிலும் வழக்குகளும் பதிவு செய்யவில்லை எனவும் தொடர்ந்து அவர்களது உறவினர்கள் குற்றச்சாட்டு தெரிவித்து வருகின்றனர். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி பாலாஜி பாஸ்கர்.